அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கலிமாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் முட்டை ஃப்ரை பண்ண போகிறோம். வேக வச்ச முட்டையில் ஒரு ஃப்ரை பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாங்கிறத வாங்க பார்ப்போம். இதுக்கு நான் ஒரு 6 முட்டை எடுத்திருக்கேன். இதில் 2 முட்டை வெடிச்சிருந்துச்சு. அந்த வெடித்த முட்டையும் நான் எப்படி வேக வைக்கலாங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், ஒன்று அதிகமாக வெடிச்சிருக்கு, இன்னொன்று கம்மியாக வெடிச்சிருந்துச்சு. இது ரொம்ப அதிகமாக வெடிச்சிருக்கு. பரவாயில்ல, நம்ம போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு இப்போ போட போகிறேன். பாருங்கள், இப்போ தண்ணியை நல்லா சூட வச்சுக்கலாம். நல்லா கொதித்ததுக்கப்புறமா நான் முட்டையை வைக்கிறேன். ஃப்ளேமை கம்மி பண்ணிக்கிட்டு இப்போ முட்டையை மெதுவாக விடலாம். வெடித்த முட்டை பார்த்து மெதுவாக விடலாம். இதை நம்ம இதில் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அப்படின்னா இந்த முட்டை வேக வைக்கிறதுக்கு நம்ம அதை ஹை ஃப்ளேமில் வைக்காமல் அப்படியே ஸ்லோவில் வச்சுருந்தோன்னா அந்த முட்டை வெளியே வேக வச்ச முட்டையிலேருந்து வெடித்து வெளியே வராமல் இருந்திருக்கும். நான் பாருங்கள், போட்ட உடனே அதிகமாக வெடிச்சிருந்த முட்டையிலேருந்து கொஞ்சமாக வருது பாருங்கள், வெள்ளைக்கரு வெளியே வருது, நல்லா தெரியுது பாருங்கள். இப்போ நான் முட்டை வெந்ததுக்கப்புறம் காட்டுறேன். ஒரு முட்டை அந்த அதிகமாக வெடிச்சது பாருங்கள், நிறைய வெளியே வந்துருச்சு. இருந்தாலும் பரவாயில்லன்னு இது பண்ணிட்டேன். மீதி முட்டையெல்லாம் வரல, நல்லா தான் இருக்குது. நான் அனலை கம்மியாக வச்சுருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த முட்டையும் உடையாமல் நல்லா வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ வேக வச்ச முட்டையை நல்லா தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ அடுப்பில் கடாயை வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. அதில் 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறேன். 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் கறி மசாலா, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கிறேன். அடுப்பு கம்மியாக வச்சுக்கிட்டு தான் போடணும் மசாலா போடுறப்போ. உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் தூள் உப்பு தான் போட்டிருக்கேன். அந்த மசாலாவில் கலந்து விட்டுக்கலாம். இப்போ அந்த வேக வச்ச முட்டையை கட் பண்ணி வச்சுருக்கோம்னா அதை ஒவ்வொன்றா எடுத்து இந்த மாதிரி தூக்கி போட்டுக்கலாம். அடுப்பு கம்மியாகவே இருக்கட்டும். கம்மியாக இருக்கிறப்பே நம்ம போட்டுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம அதிகப்படுத்திக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் 6 முட்டையை 2ஆக கட் பண்ணி 12 பீசஸ் இருக்குது, அதை போட்டுக்கிறேன். எண்ணெய் எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி இப்படி கடாயில் வச்சுருக்கிறதா நான் எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி செஞ்சுட்டு இப்போ ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சிடறேன். 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் மூடி வைக்கலாம். 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எதுக்கும். ஏன்னா அந்த எண்ணெயெல்லாம் இழுத்துருக்கா, மசாலாலாம் இழுத்துருக்கான்னு பார்க்குறது. மசாலாலாம் கொஞ்சம் இழுத்துருந்துச்சு. இந்த மேலே அப்படி இந்த மாதிரி நம்ம எடுத்து குலுக்கி வச்சோம் அப்படின்னா 2 சைடும் இப்படி சாய்ச்சி இது பண்ணி ஆட்டி வச்சோம் அப்படின்னா மேலே இந்த மசாலாலாம் இந்த வெள்ளைக்கரு மேலெல்லாம் படும். அதனால் அப்படி படலை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கையில் எடுத்து ஸ்பூன்லேருந்து எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து உங்களுக்கு மேலெல்லாம் போட்டோன்னா அந்த மசாலா வீணாகாமல் எண்ணெயில் வேஸ்ட்டாக போகும். அந்த மாதிரி போகாமல் இந்த மாதிரி வெள்ளைக்கருலையும் படும். இந்த மாதிரி அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம ரச சாதம், தக்காளி சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சைடிஷாகவும் இருக்கும், செம்ம சைடிஷாகவும் இருக்கும். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் உடனே வரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.